ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மிர்ஜி ஃபுட். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான சப்பாத்திக்கு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரி பருப்பு, அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு, ஒரு இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி கொஞ்சம், ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியமான சைஸில் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதை ஆட் பண்ணலாம். இதில் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 தக்காளியை நான் பியூரி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி போட்டுக்கலாம். சும்மா வாசத்துக்கு தான், இது இந்த ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. இதோட ஒரு கொத்து புதினா. ஸோ புதினா கிரேவிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அந்த ஸ்மெல்லாம் நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லாம் போயிடும். இது நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இதில் அலம்பி ஊற்றிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எனக்கு இதில் ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைக்கிறது தான். ஸோ இது இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிடும். ஸோ வாங்க கொதிக்க விடலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடி விட்டுருவோம். நல்லா கொதித்து வரட்டும். இதை கொதிக்கிறப்பவே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கிறப்ப இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கிடச்சிரும். அந்த புதினா ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம கிரேவியை ரொம்ப ஹைஃபையாக அந்த ஸ்மெல்லு கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவிக்கு நமக்கு இப்போ என்ன ரெடி பண்ணணும்னா சப்பாத்தி. ரொம்ப சாஃப்டாக பஃபியாக ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு இந்த கிரேவியை நம்ம இப்போது சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு சப்பாத்தியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஒரு சப்பாத்தி. ஈஸியான மெத்தடும் கூட தான். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. ஸோ இந்த சப்பாத்தியோட இந்த கிரேவியை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த சப்பாத்தியும் அந்த கிரேவியும் தான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.